ஹாய் மக்களே! எப்பவுமே நம்ம பார்த்தீங்கன்னா, YouTubeல நெறைய விஷயங்கள் பார்க்கும்போது, எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மனசே அப்படியே நொந்து போயிடும் மக்களே. ஏன் அப்படின்னா, நெறைய பேர் போடுவாங்க. நான் தென்னை மரம் வச்சிருக்கிறேன். நான் ஒரு 50 தென்னை மரம் வச்சிருக்கேன். எனக்கு இத்தனை ஒரு லாபம் கிடைக்குது அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் நாட்டுக்கோழி பண்ணை வச்சிருக்கேன். எனக்கு மாசத்துக்கு ரூ. 1,00,000 எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லுவாங்களா, இதெல்லாம் நம்ம அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு 5 நிமிஷத்தில நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் மக்களே. ஏன் அப்படின்னா, நம்ம பண்ணையில கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து ஒரு 80 தென்னை மரத்துக்கிட்ட இருக்கு மக்களே. ஆனா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே எடுக்க முடியாது. ஏன்னா, குரங்கோட அமக்கலம் அவ்ளோ அமக்கலம். ஒரு நாளைக்கு ஒரு 100 இளநீர் அப்படியே பறிச்சு போட்டு போயிடும். அதாவது அந்த பிஞ்ச கூட வளர கூட விடாது. அவ்ளோ எனக்கு உள்ள அது ஓடுது பார்த்தீங்களா? இது ஓடுது பாருங்க எவ்வளோ. நம்ம பண்ணைக்குள்ள வர்றதே இல்ல. ஏன்னா, இது பார்த்து பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, நமக்கும் கொஞ்சம் உடம்பு சுகம் இல்லன்றதுனால நம்மளால வர முடியல. எத்தன அமர்க்களம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இது ஒரு வீடியோ எடுக்கணும்னு வந்தேன் பார்த்தீங்களா, அத்தன குரங்கு, அத்தன அமர்க்களங்க. அப்படியே நமக்கு பார்க்கும்போதே ஒரு பக்கம் ஒரு கஷ்டம். இந்த சைடெல்லாம் ஏறுது பார்த்தீங்களா, இதில ஏறும், இதுக்கு மேலே ஏறுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நாட்டுக்கோழி முட்டைய ஒண்ணுமே பண்ணையில ஒரு முட்டை வைக்கிறதில்ல. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா மரத்தில குச்சி, குச்சி, குச்சி இதில இது இளநீரை சாப்பிடுறது மட்டும் இல்லாம, இந்த ஓலையில குச்சி, குச்சி என்ன ஆகும்னா, ஓலைலாம் இந்த மாதிரி ஆனோனே, இத தனியா கழிக்கிறதுக்கு ஆளுக்கு தனியா கூலி குடுக்கணுன்றதுனால, நான் கடந்த ஒரு 10 மாசம்னு சொல்லணும். ஒரு 8 மாசமா நான் பண்ணை மேல கான்சன்ட்ரேட்டே பண்றதில்ல மக்களே. அப்படியே ரொம்ப அப்படியே வலி வருத்தமாயிடுது அப்படின்னு. இதோ ஒண்ணு ஓடுது பார்த்தீங்களா? இதுதான் இப்படி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது மேல அந்த இளநீரை பறிச்சு, அந்த சொட்டு நீர் பாசனத்தில வர பைப்பு மேல போட்டு உடைச்சிடும். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் போட்டு உடைச்சு பக்கத்தில இருக்கிற பைப்ப மாத்துனேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இத போட்டு உடைச்சிச்சு. இந்த மாரி நம்ம மாத்தி, மாத்தி வைக்கிறதுக்குள்ளயே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்டா இத வச்சோம்? ஏன்டா இத வளர்க்குறோன்ற ஒரு மனநிலைமைக்கு நம்ம தள்ளப்படுற மாதிரி ஆயிடும் மக்களே. நம்ம சொல்லும்போது நல்லாருக்கும். ஆனா, அனுபவிக்கிற எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்க மாரி தான் இருக்கும். இந்த வீடியோ நீங்க அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது மக்களே, லைக்கும், சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படி தட்டி விட்டுட்டு போங்க. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. பாய் மக்களே!